பாஸ் லைவ்ல நடந்த பல நிகழ்வுகள் தான் பார்க்கணும். குறிப்பா வந்து மாயா பண்ண நிகழ்வுகளுக்கு ரொம்ப ஆர்வமா, ஆச்சரியமா நான் பார்த்துட்டு இருந்தேன். வேற மாரி இருக்க போகுது அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து நேத்து ஃபேமிலில வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீடே வந்து ஒரு கொடூரமான வீடு மாரி இருக்கு இப்ப அவங்களால. அந்த கொடூரத்த தாங்க முடியாமல் துடிக்கிறாங்க. அதில் என்னென்னா ஒரு பக்கம் விக்ரம் வந்து முதுகில் குத்திட்டார்ல, துரோகம் செஞ்சு விட்டார்ல, அதை அவங்களால தாங்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் பாஸோட ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் போயிட்டு கேமராலாம் இருக்குது. மாயா வந்து ட்ரை பண்ணுறாங்க, எமோஷன் கண்ணீர் வர ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே ஃபீல் பண்ணி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ட்ராப் கண்ணீரும் வர மாட்டுது. நானும் டிஃப்ரெண்டான போஸ்ட், டிஃப்ரெண்டான எமோஷன் காட்டும்போது, கமான் மாயா, யூ கேன் டூ இட் நானும் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரும் ஒரு ட்ராப் தண்ணி வரலையே, வரவே வரல. இதில் அல்டிமேட் என்னன்னா, மைக்கை கைட்டி வச்சுட்டு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மைக்கை போட்டுக்கிட்டு பாத்ரூமில் போய் அழுதாங்க. என்னங்க இது, மைக்கை கைட்டி வச்சிருக்கீங்க, அப்படியே போய் அழுதுருக்கலாம்ல. உள்ளே போய் கூட அழுதாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. எமோஷன் காமிச்சாங்க, ஆனால் கண்ணீர் வந்துதானே எனக்கு டவுட். வெளியே ஒரு ட்ராப் வரல, உள்ளே எப்படி வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் பாவம், ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது விக்ரம். மாயாவே நீங்கள் அழ வச்சிருக்கீங்க, ரொம்ப தப்பு. அதுவும் குறிப்பாக வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க, முதுகில் குத்திருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? மாயா அழ வச்சிருக்கீங்க, பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எதுக்கு இதெல்லாம், சிம்பிளி வேஸ்ட். இவ்வளோ நேரம் இது பண்ணி அதில் கடைசியாக கேமராமேனை முறைச்சாங்க பாரு. கேமராமேன் என்ன நிலைமையோ, இது வேற வரும் நானும் ஃபோக்கஸ் வச்சேன், கடைசி வரையும் வர மாட்டேங்குது. இதில் வேற என்ன முறைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேமராமேனோட மைண்ட் செட்டாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படின்ற சாங் போட்டு பார்த்தீங்கன்னா காலிலிருந்து லைவே போர். சரி, ஃப்ரீ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஒருத்தர் உள்ளே வரப்போறாரு, யாருன்னு பார்த்துட்டு இருந்தா விஜய் வர்மாவோட அண்ணன். பாடி கார்டு மாதிரி செமையாக இருக்குங்க, உடம்பே வேற லெவலாக வராரு. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கார். அவங்க அம்மாவை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபேஸ் கட்டு, ஆனால் வேற லெவலில் ஒரு உடம்பு வச்சிருக்கார். செம்ம ஃபிட்டு போல இருக்குது. உள்ளே வந்தோடனே அவங்க தம்பியை பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிட்டு, எதை பற்றியுமே கேமை பற்றிலாம் பேசாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க டைமில் வாலண்டரியாக வந்து 2 பேர் சரண்டர் ஆடும். உங்கள் தம்பி எதனா பேசிகிட்டு இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்ற மாதிரி மாயா பண்ணுவேன். அவங்களே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்களாம் எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கி கேட்குறீங்க, சைலண்ட்டாக இருங்களேன் கொஞ்ச நேரம், அப்போ கூட இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில வந்து எல்லாரும் பிக் பாஸை பார்க்குறாங்க, ஷோஸ் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. லைவில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணால் கூட அப்படியே வீடியோஸாக வந்து ட்ரெண்ட் ஆகிடுது, வைரல் ஆகிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே வைரல் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் உஷாராக இருப்பாங்க. அதனால தான் மாயா இப்போ பார்த்தீங்களா ஒரு சீன் போட ட்ரை பண்ணாங்களே, ஏன்னா வைரல் ஆகணும்ல, அதனால தான். ஏன்னா மாயாவோட டான்ஸ் வைரல் ஆச்சு, சரி இதுவும் வைரல் ஆகணுன்ற மாதிரி மாயாவும் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. ஆனால் அடிக்கடி அர்ச்சனா மாயாவை தூக்குறது தான் நமக்கே கடுப்பாகுது. தூக்கி வந்து பொம்மை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றுறது என்ன, இது பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் தினேஷை கூப்பிட்டு பாராட்டினாங்க. ப்ரோ நீங்கள் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக பண்ணுறீங்க, அந்த படையப்பாலாம் சூப்பரு, உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு கெட்டப்பும் சரி, நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு போடுற எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த கேரக்டரை நீங்கள் எடுத்து பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நைஸாக இருக்குது. ஸோ எல்லாரும் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பர், இதில் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம், சூப்பராக பண்ணுறீங்க. அந்த டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் நல்ல சந்தோஷமாகவும் என்ஜாய்மெண்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தார். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்பில் போகுது, கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுலாம் போயிட்டு இருந்தது, பட் இப்போ தான் உண்மையான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னார். அக்செப்ட் பண்ணிக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 வீக்ஸாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. சண்டைனா தான் நமக்கு வியூஸ் போகும், இருந்தாலும் இது ஒரு மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டாக்ஸிக்கும் கத்தரையும் இதுவும் கேட்டுட்டுன்னு வச்சுங்க, நமக்கு தான் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எனிவே, இதுக்கப்புறம் ஹவுஸ் ஜாலியாக போக போகுது. அடுத்த வாரம், இந்த வாரம் ஜாலியாக போகலாம், அடுத்த வாரம் சம்பவம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி வேறு எந்த இன்புட்டும் கொடுக்காம 2 வாரம் மாதிரி எல்லாருமே ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வந்து நிக்சனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு மக்களே. என்னென்னா, நிக்சன் சூப்பர், நிக்சன் செம்மையாக பண்ணுற, உங்கள் அப்பா கிட்ட செம்மையாக பேசியிருந்தேன், சரி இந்த வீட்டில் வந்துட்டு பாட்டுலாம் இன்னும் பாடு அப்படின்ற மாதிரி. நேற்று வந்து சொன்னதுக்கே நைட்டெலாம் பாட்டு பாடி எங்களை தாவார்த்துட்டான் சார், நீங்கள் வேறு வந்து சொல்கிறீங்க திரும்ப இன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டான் சார் அவன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ